நம்ம இப்போ பார்க்குறது ரத்தசாலி அரிசிங்க. இது பாரம்பரிய நெல் வகையை சேர்ந்த ஒரு அரிசி. இது என்னென்னா ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவும் உதவி செய்யுது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க சாதாரணமாக பீட்ரூட்டு மாதுளை இதே மாதிரி சேர்த்துப்பாங்க. அதை விட இதில் சத்து அதிகமாக உள்ளது. இது குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரை எல்லா வயதினருக்கும் இது ரொம்ப ஏற்றது. இதில் வாதம் பித்தம் கபம் மூன்றையும் சமநிலைப்படுத்தும். இந்த ரத்தசாலி அரிசியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இது புற்றுநோய் செல்களை எதிராகவும் செயல்படும். ரத்தசாலி அரிசியில் நார்ச்சத்து ஜிங்க் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. ரத்தசாலியில் உங்களுக்கு விட்டமின் B5 இரும்பு சத்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நம்ம உடலில் உள்ள இரத்த சிவப்பு அணுக்களை அதிகப்படுத்தும். தினமும் ரத்தசாலி அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கிறதுனால இதில் உள்ள புரத ஊட்டச்சத்து வளர்கிற குழந்தைகளுக்கு தசை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமாக பயன்படுது. வயதானவர்களுக்கு இதில் உள்ள கால்சியம் சத்து வயதானவர்களுக்கு மூட்டு வலி கை கால் வலி எலும்பு வலி வராமல் உங்களுக்கு பாதுகாக்குது. நம்ம இதை வச்சு இப்போ எப்படி இடியாப்பம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ரத்தசாலி மாவில் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் நல்லா உங்களுக்கு வரும். நார்மலாக நீங்கள் இடியாப்பம் மாவு பிசைகிற மாதிரியே கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த ரத்தசாலி மாவில் நீங்கள் இதே மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா கிளறிக்கணும். செரிமான கோளாறை நீக்கி மலச்சிக்கல் ஏற்படாமல் பாதுகாக்குது. நம்ம உடலில் உள்ள முக்கியமான கல்லீரல் சிறுநீரக உறுப்பு ரெண்டையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் உதவுது. இப்போ நம்ம தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா இடியாப்பம் மாவு பிசைஞ்சிட்டோம். நம்ம இப்போ அதை உரலில் போட்டு நம்ம இடியாப்பம் புளிய போகிறோம். இது உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு உள்ளவர்களுக்கெல்லாம் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால அந்த பிரச்சனையிலேருந்து சீராகும். உங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கெல்லாம் மிகவும் அவசியமானது. இப்போ நம்ம இதை இடியாப்பமாக புளிகிறோம். இது நமக்கு நல்லா புளியறதுக்கு நல்லா ஈஸியாகவே வருங்க. இந்த இடியாப்பம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைகள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ இதை இடியாப்பம் புளிஞ்சிட்டோம். நம்ம அந்த இடியாப்பம் செஞ்ச அதே மாவுலேயே கொஞ்சம் தேங்காய் வெல்லம் ஏலக்காய் இது மூணுத்தையும் நம்ம சேர்த்து அதை அப்படியே கொழுக்கட்டையாக பிடிச்சி வைக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த இடியாப்ப ஸ்டாண்ட்லேயே அந்த கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டான டேஸ்டியான இடியாப்பம் அதோடு சேர்த்து உங்களுக்கு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு.